குடியரசு கட்டுரை. ஈரோடு முனிசிபாலிட்டி. ஈரோடு முனிசிபல் சேர்மன் மீது சில கவுன்சிலர்கள் சென்ற மாதம் ஈரோடு முன்சிப் கோர்ட்டில் உண்மையில் நிறைவேறிய தீர்மானத்தை நிராகரித்துவிட்டு ஒழுங்கற்ற ஓர் தீர்மானத்தை நிறைவேற்றியதாக தனது மினிட் புஸ்தகத்தில் சேர்மன் குறித்துக் கொண்டார் என்றும், ஆதலால் அதை அமலுக்கு கொண்டுவரக்கூடாது என்றும் ஓர் தற்காலத் தடை உத்தரவு பெற்றதைப் பற்றி நவம்பர் 15, 1925 குடியரசு பத்திரிகையில் வாசகர்கள் வாசித்திருக்கலாம். அவ்வழக்கு நாளது மாதம் 8ஆம் தேதி ஈரோடு டிமு கோர்ட்டில் மறுபடியும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் இது விஷயத்தில் பிரவேசிக்க முன்சிப் கோர்ட்டுக்கு அதிகாரமில்லை என்றும், அக்கிராசனாதிபதி என்ற ஹோதாவில் தான் செய்ததற்கு தானேதான் எஜமான் என்றும், தன்னுடைய காரியத்தைச் சரியென்று நிரூபிக்க சில கவுன்சிலர்களின் பிரமாண வாக்குமூலங்கள் ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றது என்றும், பிரஸ்தாபத் தடை உத்தரவினால் சிங்காரவனத்தின் வேலைகள் தடைப்பட்டு அதற்கென்று வாங்கி வைத்திருக்கும் செடிகளும் கொடிகளும் காய்ந்து வருகிறது என்றும், ஜில்லா கலெக்டரும் தனது காரியத்தைச் சரியென்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்றும் ஆகிய இவை முதலிய காரணங்களால் தடை உத்தரவை நீக்க வேண்டுமென்றும் சேர்மன் சார்பாக வாதிக்கப்பட்டது. மற்றொருபுறம் சேர்மன் சொல்லுவது தப்பென்று ருஜுப்படுத்துவதற்கும், ஒழுங்காய் நிறைவேறிய தீர்மானம் இன்னது எனக் கண்டுபிடிப்பதற்கும் மீட்டிங்கின் தீர்மான புஸ்தகமே போதுமான ஆதாரமென்றும், அதில் கிரமமான தீர்மானங்கள் எழுதப்பட்டும் அடிக்கப்பட்டும் இருக்கின்றது என்றும், சேர்மன் செய்த காரியங்கள் சரியா தப்பா என்று சொல்லுவதற்கு சேர்மனேதான் அதிகாரி என்று ஏற்படுமானால் உலகிலுள்ள முனிசிபாலிட்டிகளெல்லாம் சேர்மனுடைய சொத்தாகிவிடலாம் என்றும், கலெக்டருக்கு இதை பற்றி கவுன்சிலர்கள் எழுதியதற்கு தனக்கு அதிகாரமில்லை என்று கலெக்டரிடமிருந்து பதில் வந்துவிட்டது என்றும், மற்றபடி அவர் எழுதியிருப்பது ஒரு பட்சத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு எழுதிய எழுத்துக்கள் என்றும், கவர்மெண்டுக்கு எழுதியதற்கு இன்னும் பதில் வராமல் இருக்கின்றது என்றும், செடிகொடிகள் காய்ந்து போவதால் 20-30 ரூபாய் நஷ்டம்தான் வருமென்றும், தடை உத்தரவை இப்போது நீக்கிவிட்டால் விவகாரம் தங்கள் பட்சமாய் ஜெயித்தால் ஆயிரக்கணக்கான நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாதென்றும், இம்மாதிரியான விஷயங்களில் நியாயசலத்திற்கு அதிகாரம் இல்லாமற் போய்விட்டால் முனிசிபல் நிர்வாகமே பாழ்பட்டு போய்விடுமென்றும், இது முதலான காரணங்களால் தடை உத்தரவை இவ்விவகாரம் தீரும் வரையில் காயமாக்க வேண்டுமென்று சில கவுன்சிலர்களின் சார்பாக வாதிக்கப்பட்டது. கோர்ட்டார் இருவருடைய விவாதங்களைக் கேட்டு இவ்விஷயத்தில் பிரவேசிக்கத் தனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்றும், தற்காலம் தன்முன் விஷயங்களிருக்கும் நிலைமையில் தடை உத்தரவை காயப்படுத்த வேண்டியது அவசியமென்றும் சொல்லி இவ்விவகாரம் தீரும் வரை தடை உத்தரவை காயப்படுத்திவிட்டார். முனிசிபல் தீர்மான புஸ்தகத்தைச் சேர்மன் திருப்பிக் கேட்டபோது எதிர் கவுன்சிலர்கள் அதைச் சேர்மனிடம் கொடுக்கக்கூடாது என்றும், திருப்பிக் கொடுத்தால் அதில் ஏதாவது திருத்தங்கள் ஏற்பட்டுவிடலாம் என்றும் ஆக்ஷேபித்ததின் காரணமாக தீர்மான புஸ்தகத்தில் கண்ட விஷயங்களை போட்டோகிராப் படம் எடுத்துக்கொண்டு வாபஸ் செய்யப்பட்டது. குடியரசு கட்டுரை டிசம்பர் 13, 1925.